ஏலிம் ஏஜி சபையின் இன்றைய மன்னா, உங்கள் ஆத்துமாவிற்கான உணவு. கேட்டு பலனடையுங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கால வேளையிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் இந்த நாளிலே நமக்கு கொடுக்கிற வார்த்தை எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 28வது வசனம். நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும் என்று ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு பேசுகிறார். இது நேற்றைய தினத்தில் கொடுத்த வாக்குத்தத்தம். அதனுடைய தொடர்ச்சியை இன்றைக்கு நாம் பார்ப்போம். நேற்றைய தினத்திலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வாக்குத்தத்தம் சொன்ன வார்த்தைகள் சில நேரத்தில் தகுந்த காலத்தில் நிறைவேறாமல் போனதற்கு காரணம், அங்கே சகரியாவினுடைய அவிசுவாசத்தினாலே அந்த தகுந்த காலத்திலே அந்த நிறைவேறாமல் போய்விட்டது. இன்றைக்கும் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 59ஆம் அதிகாரம் 2வது வசனம். நம்முடைய அக்கிரமங்களே தேவனுக்கு நமக்கு நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. நம்முடைய பாவங்களே அவருக்கு நமக்கு நடுவில் இடையிலே நம்முடைய விண்ணப்பங்கள், நம்முடைய ஜெபங்கள் அவருக்கு செவி கொடுக்க முடியாமல் போய்விடுகிறது. இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே ஒரு சம்பவத்தை பார்ப்போம். இங்கே எருசலேம் மக்கள் பாவம் செய்ததினாலே சிறைப்பட்டு அவர்கள் எருசலேமுக்கு செல்கிறார்கள். அங்கே பாபிலோனுக்கு செல்கிறார்கள். அப்படி போகும்போது எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாக தேவன் சொல்லுகிறார், அந்த ஜனங்களுடைய சிறையிருப்பு நிறைவேறி தீர 70 வருஷம் ஆகும் என்று சொல்கிறார். அதனுடைய பாழ்கடிப்புகள் நிறைவேறி தீர, பாழ்கடிப்புகள் என்றால் டிசோலேஷன், தனிமை, சிறையிருப்பு நிறைவேறி தீர 70 வருஷம் ஆகும் என்று சொல்கிறார். இந்த சம்பவத்தை தானியேல் 9ஆம் அதிகாரத்திலே 2வது வசனத்திலே தானியேல் அந்த சம்பவத்தை பார்த்து, எரேமியா தீர்க்கதரிசி எழுதி வைத்த சம்பவத்தை பார்த்து, ஐயோ, நம்முடைய மக்கள் எல்லாரும் சிறைப்பட்டு போயிருக்கிறாங்களே, நம்ம மக்கள் எல்லாம் போய் தனிமைப்படுத்தப்பட்டு இருக்கிறார்களே என்று சொல்லி, இந்த எருசலேமுடைய பாழ்கடிப்புகள் நிறைவேறி தீர 70 வருஷம் ஆகும் என்று சொல்கிறார்களே, நாம் தேவனிடத்தில் ஜெபிப்போமே, நாம் தேவனிடத்தில் முறையிடுவோமே என்று சொல்லி அவன் ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இவர்கள் பாவத்தினாலே பாபிலோன் தேசத்திற்கு சிறைப்பட்டு போனார்கள். செய்த அக்கிரமத்தினாலே, தான் செய்ய வேண்டிய காரியத்தை நேரத்தில் செய்யாமல் போனதினாலே தேவன் அவர்கள் மேல் கோபப்பட்டு அவர்களை நேபுகாத்நேச்சர் வசம் ஒப்படைத்து விட்டார். அவன் எப்படி ஜெபிக்கிறான்? தானியேல் 9ஆம் அதிகாரம் 3வது வசனம். உபவாசம் இருந்து இரட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து ஜெபத்தினாலும் விண்ணப்பத்தினாலும் தேவனை தேட ஆரம்பித்தான். அவனுடைய ஊக்கமான ஒரு ஜெபம். சாம்பலை அள்ளி போட்டுக்கிறான். சாம்பல் என்றால் துக்கம், இரட்டு என்றால் அந்த தான் போட்டிருந்த ட்ரெஸ்ஸெல்லாம் கழட்டி போட்டுட்டு அவனுடைய ராஜ குலத்தில் பிறந்தவன், அதையெல்லாம் கழட்டி போட்டுட்டு கோணிப்பை, அந்த சாக்கில் செஞ்ச ஒரு ட்ரெஸ்ஸு, அதை போட்டுக்கிட்டு, அதான் ரெட்டு, அதில் உட்காந்துக்கிட்டு ஆண்டவரை நோக்கி அழுது ஜெபம் பண்ணுகிறான். எப்படி ஜெபம் பண்ணுகிறான்? 9ஆம் அதிகாரம் 4வது வசனம் 5வது வசனத்தில் பாவ அறிக்கை செய்து ஜெபிக்கிறான். அவன் பாவம் செய்யலை, ஆனால் என்ன சொல்கிறான்? நாங்கள் பாவம் செய்தோம், எங்களை மன்னியும் ஆண்டவரே, எங்கள் முற்பிதாக்கள் செய்த பாவங்களை மன்னியும் ஆண்டவரே என்று அவன் கதறி அழுது ஜெபம் பண்ணுகிறான். இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும், உங்கள் குடும்பங்களிலே எப்படிப்பட்ட சிறையிருப்பில் நீங்கள் இருக்கிறீங்க? பெற்றோர்கள், பிள்ளைகள், ஒருவேளை உற்றார் உறவினர்கள் பலவிதமான பாவ சிறையில், துன்ப சிறையில், வியாதி என்கிற சிறையில் அவர்கள் அகப்பட்டு சிக்கி தவிக்கிறார்கள். சாத்தானால் சிறைப்பிடிக்கப்பட்டு அநேக பிள்ளைகள் பாவத்திலே சிறைப்பிடிக்கப்பட்டு கிடக்கிறார்கள். தகுந்த காலத்திலே கனி கொடுக்க முடியாதபடிக்கு, தன் காலத்திலே, இந்த காலத்திலே கனி கொடுக்க வேண்டிய பிள்ளைகள், இந்த காலத்திலே செயல்பட வேண்டிய பிள்ளைகள், இந்த காலத்திலே பலன் கொடுக்க வேண்டிய பிள்ளைகள் இன்றைக்கு பலவிதமான சூழ்நிலைகளிலே அகப்பட்டு செயல்பட முடியாமல் இருக்கிறார்கள். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் நானும், ஒருவேளை உங்கள் குடும்பத்திலே வியாதி இருக்கலாம், ஒருவேளை உங்கள் குடும்பத்திலே பல பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள் இருக்கலாம், ஒருவேளை உங்கள் குடும்பத்திலே பலவிதமான போராட்டங்கள் இருக்கலாம், கசப்பு இருக்கலாம், தீராத வியாதி இருக்கலாம், தீராத பிரச்சனை இருக்கலாம், தீராத கடன் பிரச்சனை இருக்கலாம், கணவன் மனைவிக்குள்ளே சரியான உறவு இல்லாமல் இருக்கலாம், பெற்றோர்கள் பிள்ளைகளுக்குள்ளே சரியான உறவு இல்லாமல் இருக்கலாம். இன்றைக்கி அநேக பெற்றோர்கள் அனாதை இல்லத்தில் இருக்கிறார்கள். இன்றைக்கி அநேக பிள்ளைகள் அனாதை இல்லத்தில் இருக்கிறார்கள். இன்றைக்கி புருஷனை இழந்து தனிமைப்படுத்தப்பட்டு இருக்கிறார்கள் அநேக சகோதரிகள். கணவனை விட்டு பிரிந்து வாழ்கிற குடும்பங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, பல சிறையிருப்பிலே இருக்கிற ஜனங்கள் எல்லாரும், உங்களுடைய அன்பு தகப்பன் சொல்லுகிறேன், இந்த மாதம் ஒரு சுத்திகரிப்பின் மாதமாக இருக்கட்டும்.
இந்த மாதம் ஒரு ஜெப வாரமாக இருக்கட்டும், ஜெப மாதமாக இருக்கட்டும். நீங்கள் எவரோ தவறுகள் செய்திருந்தாலும், மீறல்கள் செய்திருந்தாலும், சரியான நேரத்தில் ஜெபிக்காமல் போயிருந்தாலும், சரியான நேரத்தில் வேதத்தை வாசிக்காமல் போயிருந்தாலும், சரியான நேரத்தில் தேவனை தேடாமல் போயிருந்தாலும், இந்த நாளிலே நீங்கள் ஜெபிக்க போங்க. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை அந்த செயின் ப்ரேயர் விடாதீங்க. குடும்பமாய் சென்று போய் பாவ அறிக்கை செய்து ஜெபித்து ஒரு விடுதலை வாங்குங்கள். அப்பொழுது அருமையான தேவனுடைய பிள்ளைகள், எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 29ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே, பாபிலோனிலே 70 வருஷம் சென்ற பின் நான் உங்களை இவ்விடத்துக்கு கொண்டு வந்து நான் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலே 70 வருஷம் சென்ற பிறகு அந்த ஜனங்களை திரும்பவும் நான் எருசலேமுக்கு கொண்டு வந்து நான் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுவேன். ஒரு தனி மனிதன் இடைவிடாமல் ஜெபிக்கிறான். ஒரு தனி மனிதன் கண்ணீர் விட்டு ஜெபிக்கிறான். அந்த தானியேல். நீங்களும் நானும் நம்முடைய உற்றார் உறவினர்களுக்காக ஜெபம் பண்ணுவோமா? நீங்கள் மட்டும் பரலோகம் போனால் போருமா? எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் அந்த 5 விரல் 5 நபருக்காக ஜெபம் பண்ணி உங்களுக்கு விண்ணப்பம் கையில் உங்களுக்கு வேண்டுதலை கொடுத்தேன். அதை நீங்கள் பேர் எழுதி நீங்கள் கண்டிப்பாக போய் ஜெபம் பண்ணுங்க. இந்த வெள்ளிக்கிழமை, வர வெள்ளிக்கிழமை விட்டுடாதீங்க. அதுக்கு அடுத்தது ஆண்டவர் என்ன சொல்கிறார் பாருங்கள். எரேமியா 29ஆம் அதிகாரம் 11வது வசனம். அதன் பிறகு நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி உங்கள் பேரில் நான் நினைவாக இருக்கிறேன். நீங்கள் இந்த நாளிலே என்ன எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் என்ன எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? உங்களுடைய கணவன் எப்படி இருக்கும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீங்க? உங்கள் மனைவி எப்படி இருக்க வேண்டும் எதிர்பார்க்கிறீங்க? உங்கள் பெற்றோர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீங்க? உங்கள் அக்கம் பக்கத்தில், உங்கள் அலுவலகத்தில் இருக்கிற நபர்களெல்லாம், ஃப்ரெண்ட்ஸுங்களெல்லாம் எப்படி இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீங்க? எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் ஜெபிக்கும்போது கர்த்தர் உங்கள் பேரில் நினைவாக இருக்கிறார். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை தேவன் உங்களுக்கு கொடுக்கப் போகிறார். இந்த மாதத்திலே, இந்த 11 மாதங்களும், கடந்த 11 மாதங்களிலும் நிறைவேற்றாத காரியங்களை இந்த 12வது மாதத்திலே நிறைவேற்றி முடிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அது மாத்திரமல்ல, உங்கள் மேல் நிறைவாக இருக்கிறார். நீங்கள் நிலைத்திருக்கிற முடிவை உங்களுக்கு கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அதன் பிறகு 29:12வது வசனம். அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். எந்த பாவமும் எந்த அக்கிரமமும் தேவனுக்கு செவி கொடுக்காமல் போனதோ, அவர்கள் பாவங்களை அறிக்கையிட்டு ஜெபித்த பொழுது, சிறையிருப்பிலிருந்து வந்த பிறகு அவர்கள் கூடி வந்து தேவனை நோக்கி ஜெபித்த பொழுது, அந்த ஜெபம் தேவனுடைய சந்நிதிகளை போய் ஏறிற்று. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த மாதம் உங்களுக்கு ஒரு விடுதலையின் மாதமாக இருக்கட்டும். இந்த மாதம் உங்களுடைய ஜெபத்தை கேட்கிற மாதமாக இருக்கட்டும். இந்த மாதம் தேவன் நீங்கள் நினைத்திருக்கிற ஒரு எதிர்பார்ப்பை, நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியங்களை தேவன் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றுகிற மாதமாக இருக்கட்டும். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஜெபத்தில் தேவனை தேடுங்கள். அதிகாலையில் எழுந்திருச்சு இந்த மன்னாவை தேடுங்க. அதிகாலையில் இந்த மன்னாவை தியானம் பண்ணுங்கள். ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிங்க. ஒவ்வொரு நாளும் தியானம் பண்ணுங்கள். தன் காலத்தில் கனியை கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, இந்த காலை நேரத்தில் இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும், ஏழையும் குடும்பத்தாரும், மற்ற சபைக்கு போகிற மக்களும் இந்த சத்தியத்தை கேட்டு இந்த மாதத்திலே, ஆண்டவரே, என்னுடைய சிறையிருப்பிலே நான் இருக்கிறேனே, என்னுடைய சிறையிருப்பு எப்பொழுது மாறும் என்று கலங்கி கொண்டிருக்கிற இந்த வியாதியின் சிறையிருப்பு, கடன் என்கிற சிறையிருப்பு, ஆண்டவரே, போராட்டம் என்கிற பிரிவினை என்கிற சிறையிருப்பு, ஆண்டவரே, தனிமை என்கிற சிறையிருப்பு, இவைகளெல்லாம் மாற்றி அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நல்ல அவர்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை நீங்கள் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் ஜெபத்துக்கு, விண்ணப்பத்துக்கு, வேண்டுதலுக்கு நீர் பதில் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களை ஆசீர்வதிங்க. எந்த வியாதி, பலவீனம், புயல், மழை எதுவும் அவர்களை கொள்ளை நோய் எதுவும் சேதப்படுத்தாதபடிக்கு பாதுகாத்துக் கொள்ளும். வீசிக்கொண்டிருக்க சுடரொளி பட்டயத்தை காவலுக்கு வைத்து பாதுகாத்துக் கொள்ளும்படியாக நாங்கள் மன்றாடி ஜெபிக்கிறோம். ஆவியானோர் கூட இருந்து அந்த மாதமெல்லாம் அற்புதமாய் நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். God bless you.